இந்த வீடியோல உங்களோட வெப்சைட்டை GitHubல எப்படி ஃப்ரீயா ஹோஸ்ட் பண்றது தான் பார்க்க போறோம். So let's begin. ஹலோ guys, this is வருண், உங்கள் டெவலப்பர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு GitHub அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அண்ட் தென் அந்த GitHub அக்கௌண்ட்டை எப்படி நம்ம செட் பண்ணுறது, அப்புறம் உங்களுடைய ஃபஸ்ட்டு பேஜை வந்து எப்படி GitHubல ஃப்ரீயாக நம்ம ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் github.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே போய்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைன் அப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சிம்பிள், நீங்கள் சைன் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே உங்களுடைய மெயில் ஐடி, நீங்கள் அஃபிஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய உங்களுக்குன்னு ஒரு அஃபிஷியல் மெயில் ஐடி எப்போயுமே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பர்சனல் மெயில் ஐடி தான் எல்லா இடத்துலையும் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ நான் இப்போதைக்கு என்னுடைய மெயில் ஐடி ஒன்று பாஸ் பண்ணுறேங்க @gmail.com அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன். அதுக்கு நான் ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு ஸோ எனக்குன்னு ஒரு யூசர் நேம் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல வைக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா வருண் டெவலப்பர் BTree அப்படின்னு சொல்லி நான் எனக்குன்னு ஒரு யூசர் நேம் நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ அந்த யூசர் நேம் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு எரர் வரும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான யூசர் நேம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அட்ராக்டிவாக இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக வச்சுக்காதீங்க, ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே என்னோட அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குது. ஓகே, விஷுவல் பசில் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ ரொம்ப சிம்பிள், இந்த கை எந்த பக்கம் டேரெக்ஷனில் இருக்கோ அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் நம்ம வச்சோன்னா நம்மளுடைய பசில் சால்வ்டு. நான் மனுஷன் தானே என்னையவே செக் பண்ணுது. ஓகே, ஸோ ஓகே, வெரிஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு என்னுடைய மெயில் ஐடிக்கு ஒரு OTP போயிருக்கும். ஸோ உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போய்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், அதோட கோடை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ என்னுடைய அக்கௌண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு GitHubோட அப்டேஷன் வெர்ஷனை வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய மெயில் ஐடியை போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ராசஸ் தாங்க. இது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸே கிடையாது. ஸோ நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டெவலப்பருக்குமே கண்டிப்பாக ஒரு GitHub ப்ரொஃபைல் இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வேலையாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் டெவலப்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு GitHub ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ப்ராப்பரான ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுடைய யூசர் நேமை ப்ராப்பராக வச்சுட்டு உங்களுடைய நேமையும் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டெவலப்பருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோவை நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் பயோவில் என்ன சார் என்ன வைக்கிறது அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஸோ ரொம்ப சிம்பிள், நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு ப்ராம்ப்ட் தரேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டை ஜஸ்ட் நான் உங்களுக்கு ப்ராம்ப்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த ப்ராம்ப்ட்டை ஜஸ்ட் அப்படியே இந்த இடத்துல காப்பி பண்ணி போடுங்க. போட்டுட்டு இதில் உங்களுடைய பேர், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸு, ஸோ உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரெஷர் அப்படின்றத இந்த இடத்துல பாஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு மட்டும் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது இந்த மாதிரி சின்னதாக அழகாக ஒரு பயோ உங்களுக்கு தரும். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி இந்த பயோவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் இது ஒரு நார்மல் பயோ தான், பட் உங்களுக்கு பார்க்க நீட் அண்ட் அத்தன்டிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ChatGPT வச்சு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, தென் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் என்னது, ஸோ நீங்கள் சேர விரும்புனீங்க அப்படின்னா, இல்லை உங்களுடைய சோஷியல் ப்ரொஃபைல்ஸ் ஏதாவது இருந்தாலும், இல்லை உங்களுடைய வெப்சைட் ஏதாவது இருந்தாலும் அதை நீங்கள் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். இந்த இடத்துல உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதுக்கு நான் பே பண்ணி என்னால் ஹோஸ்ட் பண்ண முடியல சார், நான் ஃப்ரீயாக எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம GitHubலே பார்த்துடலாம். ஒன்ஸ் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வெப்சைட் லிங்க் கூட எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னுடைய ப்ரொஃபைல் வந்துருச்சு. ஓகே, இட் லுக்ஸ் ஓகே. நான் DPலாம் வச்சேன் அப்படின்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஓகேவா? ஸோ அங்கே போயிட்டு உங்களுடைய ரெப்பாசிட்ரி இஸ் நத்திங் பட் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நியூவாக என்ன பண்ணிக்கிறேன், இது வரைக்கும் எந்த ஒரு ரெப்பாசிட்ரியும் இல்லை, நான் போயிட்டு நியூவாக சொல்லி ஒரு ரெப்பாசிட்ரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெப்பாசிட்ரி வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் பேரை நான் இங்கே வைக்கணும். என்னுடைய போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஸோ அதுவும் ஒரு யூனிக்காக இருக்கணும். அண்ட் திஸ் இஸ் மை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இதை நான் பப்ளிக்காகவே வச்சுக்கிறேன். அண்ட் தென் ஒரு ரீட்மி ஃபைல், எல்லா ரெப்பாசிட்ரிலையுமே ஒரு ரீட்மி ஃபைல் இருக்கும். ஏன்னா அந்த ரெப்பாசிட்ரி, அதாவது அந்த ப்ராஜெக்ட்டை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷனை, ஒரு என்டையரான டீட்டெயில்ஸை இந்த ரீட்மி ஃபைலில் நம்ம கொடுப்போம். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ லைசன்ஸ் வந்து தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பண்ண போகிறது ஒரு பேசிக்கான ஒரு ப்ராஜெக்ட், அதனால் லைசன்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஸோ நான் கிரியேட் ரெப்பாசிட்ரி அப்படின்னு சொல்லி ரெப்பாசிட்ரியை க்ரியேட் பண்ணிடுறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய ஃபஸ்ட்டு ரெப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ரெப்போட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நான் இப்போ வந்துட்டு நீங்கள் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோ, ஒரு HTML CSS வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு பேஜ், அந்த பேஜில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோவை இதில் நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் நான் ஒரு ஃப்ரீ சோர்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ நான் இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ HTML டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு போடுறேன். சர்ச் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து freecss.com வருது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்துட்டு எனக்கு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கலாம்.
இட் லுக்ஸ் லைக் அ போர்ட்ஃபோலியோ. நான் என்ன பண்ணிக்கிறேன், இது ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஃப்ரீ வெப்சைட், freecss.com. ஸோ இங்கே உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ்லாம் ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் எடுத்து மாடிஃபை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கேயே போட்டிருக்கோம். நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு அது ஒரு ஜிப் ஃபைலில் டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இது ஜிப் ஃபைலாக இருக்குது. ஃபஸ்ட் நான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இதில் அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ரீட்மி ஃபைல் கொடுத்துருக்காங்க, ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இந்த இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா, என்னுடைய லோக்கல் ஃபைலில் இப்போ எனக்கு ஒரு பர்ஃபெக்டான அவுட்புட் எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கிடச்சிருச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இட் லுக்ஸ் நைஸ், நல்லாயிருக்கு. ஸோ இது வந்துட்டு நீங்கள் வெளி சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இல்லைனா நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தீங்கன்னா நீங்களே உங்களுடைய ஓன் போர்ட்ஃபோலியோவை இப்படி பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் வச்சுட்டு. ஸோ இது வந்துட்டு இப்போ நான் இப்போதைக்கு ஒரு ஃப்ரீ சோர்ஸில் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இதை எப்படி நான் இப்போ GitHubக்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 ஃபைலை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எய்தர் 2 ways இருக்குது. ஒன்று, நீங்கள் இன்னும் ப்ரொஃபஷனலாக போகிறீங்க அப்படின்னா GitHub டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு GitHub டெஸ்க்டாப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை இன்டர்கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எழுத அந்த கோடை உங்கள் ஆன்லைனில் புஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம ஸ்டாட்டிக்காக தான் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஜஸ்ட் இந்த இடத்துல ஆட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணாலே போதும். ஸோ நான் இது 3ஐயும் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு எல்லா ஃபைல்ஸும் இங்கே என்ன ஆக போகுது, அப்லோட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இது அப்லோட் ஆகட்டும், கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஓகே. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே அப்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. அப்லோட் ஆகி முடிஞ்சோன்னே எப்போயுமே நீங்கள் ஒரு அப்லோட் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணும்போது கமிட் மெசேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பண்ணி இதை அப்லோட் பண்ணீங்க, என்ன சேஞ்சஸ் பண்ணி இதை அப்லோட் பண்ணிங்கன்ற ஒரு மெசேஜை நம்ம இங்கே சொல்லி ஆகணும். நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்ற ஒரு மெசேஜை நான் இந்த இடத்துல போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதுக்கப்புறம் இதை அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான அப்டேட்டட் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே என்னுடைய மெயின் பிரான்ச்சில் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்னு சொல்லி நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். என் ஃபைல்ஸ் எல்லாமே இப்போ என்னுடைய ஆன்லைனில் என்னுடைய ரெப்போவில் இப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஆஃப்லைனில் இருந்த அந்த ஃபைல்ஸை நான் இப்போ ஆன்லைனுக்கு ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறேன். ஓகே. ஸோ என்னுடைய ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே இடத்துல பார்த்தீங்களா, ஸோ அசெட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டு எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் ஃபைல் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இதை பண்ண உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நேராக உங்களுடைய செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இந்த இடத்துல வந்து பேஜஸ், அதாவது பேஜஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் GitHub பேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை போயிட்டு இந்த இடத்துல பில்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் டெப்ளாய் ஃப்ரம் பிரான்ச்சில் GitHub ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் மாற்றினோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் ஸ்டாட்டிக் HTML டெப்ளாய் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் இன் ரெபாசிட்டரி வித்தவுட் அ பில்டே பண்ணாமல் ஒரு ஸ்டாட்டிக் ஃபைல் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றதுக்கு அவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கான்ஃபிகரேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண வேண்டாம், ஏன்னா நீங்கள் ஒரு மெயின் பிரான்ச்சில் தான் ரன் பண்ண போகிறீங்க. அது எல்லாமே அவங்க ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாங்க ஒரு YAML ஸ்கிரிப்டாக. ஓகேவா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து கமிட் பண்ணி விட்டிங்கனாலே போதும். கிரியேட் அ ஸ்டாட்டிக் YAML ஃபைல் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு YAML ஃபைலை அவங்க ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாங்க. நீங்கள் அதை ஜஸ்ட் உங்கள் ஃபைலோட ஆட் பண்ணி விட்டால் போதும். ஸோ இந்த ஃபைல் இப்போ ஆட் ஆகிடுச்சு. ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு கரண்ட்டாக அப்படின்றது இந்த இடத்துல தெரியும். ஸோ இப்போ நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம், அது வந்து பில்ட் ஆகிட்டு மீன்ஸ் அது கிரியேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய YAML கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ கிரியேட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 22 செகண்ட்ஸ் தான் இருக்குது. 22 செகண்ட்ஸில் நம்மளுடைய ஃபைல் இப்போ டெப்ளாய் ஆகி முடிஞ்சிருச்சு. இதை எப்படி நான் வெரிஃபை பண்ணுறது, எப்படி என் URL பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப உங்களோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அந்த பேஜஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல யுவர் சைட் இஸ் லைவ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சைட் வந்திருக்கும். ஜஸ்ட் அதுவும் செக்யூர் சர்வர்லேயே வந்திருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, இப்போ என்னுடைய ஃபைல் நான் கொடுத்த அந்த ஃபைல் ஒரு செக்யூர் சர்வரில் எனக்கு ஃப்ரீயாகவே ஹோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேவா? இட்ஸ் ஜஸ்ட் இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது. ஸோ இது நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டொமைன் வச்சுருக்கீங்க, இல்லை நான் பே பண்ணி நான் டொமைன் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய டொமைனையும் என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கான ஒரு டொமைன் இருந்துச்சு அப்படின்னா அந்த டொமைனை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் உங்களுடைய கஸ்டம் டொமைனை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம், ஒரு போர்ட்ஃபோலியோவை ஒரு GitHub அக்கௌண்ட்டில் எப்படி ஃப்ரீயாக டெப்ளாய் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறையா ஃப்ரீ சோர்ஸில் எப்படி டெப்ளாய் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்டேட்டட் வீடியோவில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? அண்டில் தென் பாய். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே BTree சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷனில் மறக்காம உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ணுங்க. அண்டில் தென் டேக் கேர் அண்ட் கீப் கோடிங்.